ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை எங்கள் கிரேஸ் டீம் மூலமாக தெரிவிப்பதில் அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். இந்த நாளில் உண்மையாகவே எங்கள் கிரேஸ் டிவி வாழ்க்கையில் இந்த 8 வருஷம் இந்த ஊழியத்தில் ஒரு திருப்பு முனையாக இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்கிறேன். ஆமென். எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ தடைகள், அது மத்தியில் என்னுடைய நண்பர் பிரேம் அவர்களும் இங்கே உடைய அருமையான தகப்பன் ஸ்தானத்தில் வில்சன் ஐயா பாஸ்டர் இருக்காங்க. அவங்க மூலமாக இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பார்த்த தோவாளையின் ஒரு இடத்துல பெந்தேகோஸ்து திருச்சபையிலேயே பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தார் ஆண்டவர். இந்த தேவாலயத்துக்குள்ளாக கடந்து வரும்போது எங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறின்னா, இவ்வளோ பெரிய ஆலயத்தை வைத்திருக்கிறார்களே, இந்த பாஸ்டர் சண்டே பார்க்க முடியுமா, பேச முடியுமா? என்னென்னா சாட்டர்டே சண்டே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. சண்டே முழுமையாக ஆண்டுடைய பாதத்தில் சாட்டர்டே இருந்து சண்டே ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக காத்திருப்பாங்க. மண்டே கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க. ஸோ இவங்களை நம்ம சந்திக்க முடியுமான்னு சொல்லி யோசித்து கொண்டு வரும்போது ஆண்டவர் அழகாக பாஸ்டர் அவர்களை சந்திக்கும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். உண்மையாகவே என்னுடைய கிரேஸ் டிவி ஊழியத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, அது கடைசியாக ஐயா அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஜெபம், அவருடைய சாட்சி என்னோட பெரிய ஒரு மாற்றத்துக்கே கொண்டு போயிருக்கு. என்னாலையும் சாதிக்க முடியும், ஆண்டவர் பிரம்மாண்டமான காரியங்களை வருகின்ற நாட்களில் இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தில் செய்வார் என்பதற்கு நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் எங்களை அதிகமாக என்னை இப்படி ஜெபித்து உருவாக்கியிருக்காங்க. வித்தின் 1 ஹவரில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின அந்த காரியத்தை, அந்த அன்பை, இப்படிப்பட்ட பாஸ்டர்மார்களை, ஊழியக்காரர்களை ஆண்டவர் வைத்து இருக்கிறதுனால தான் எங்களை போல சோர்ந்து போயிருக்கிறேன், எங்களை போல எலியா போல சூறை செடிக்குள்ளாக படுத்து உறங்கி கொண்டு போது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற நாட்களை நான் இருந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் ஐயா மூலமாக தட்டி எழுப்பி, ஓடுப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட ஓடு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி என்னை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக இன்றைக்கு நான் யோசித்து இந்த பாஸ்டர் கூட பேச முடியுமான்னு யோசித்த அந்த நாட்கள் போய் எங்களோடு கூட பல மணி நேரங்கள் செலவு பண்ணுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். உண்மையாகவே அது ஆண்டுடைய சுத்த கிருபை, ஆண்டுடைய சுத்த இலவசமான கிருபை தான் சொல்ல முடியும். உண்மையாகவே கிரேஸ் டிவி இந்த கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சில் நாங்கள் கால் வைக்கும்போது ஐயா சொன்னாங்க, கிரேஸ் டிவி கிரேஸை நோக்கி தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனவே இப்படிப்பட்ட கிருபை பெற்ற இந்த ஆலயத்துக்குள்ளாக இந்த கிரேஸ் டிவி வந்திருப்பது நினைத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் சித்தம் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் இணைந்திருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். ஆண்டவர் பரலோகத்தில் அதை முத்திரைத்திருக்கிறார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அன்பு ஐயா அவர்களை, அவன் மகன் நாளில் எங்கள் டிவி கேமரானா செட் பண்ணி கொடுக்குறாங்க. யாரையா செய்வாங்க அப்படிலாம்? இப்படிப்பட்ட அர்ப்பணமுள்ள ஊழியக்காரர்களை ஆண்டவர் தேசத்தில், தமிழ்நாட்டில், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வைத்திருக்கிற நினைத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஏனென்றால் நான் நண்பர் சுற்றி ஜெபக்குழு ஊழியத்தில் தான் நானும் வளர்ந்தேன். பெரிய பெரிய அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் சாதாரணமாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலத்தில் இருக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப நான் சோர்ந்து போயிருந்தேன். ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஊழியத்தை கையில் வைத்து, பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், நான் அந்த ஆலயத்தை நீங்கள் முடியும் போது பார்க்கலாம், அவ்வளோ பிரம்மாண்டமான கற்பாறையில் கட்டப்பட்டிருக்க ஒரு ஆலயமாக இருக்குது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு போதகர் பாஸ்டர் அவர்கள் எங்களுக்கு டைம் கொடுத்து, எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, எங்களை இந்த நாளில், அதுவும் மண்டே அன்னைக்கு எங்களை சந்திச்சிருக்காருன்னா அது ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து செய்கிறதை நாங்கள் பார்த்தோம். அவங்க கூட இல்லைன்னா இந்த தாழ்மை வராது. அந்த தாழ்மை இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஆலயம், இவ்வளோ பெரிய பாஸ்டர் அவர்கள் எங்கள் கூட பேசுறதுனால நாங்கள் சோர்ந்து வந்த என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் மறுபடியும் தட்டி எழுப்புவதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். ஏனென்றால் என்னை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இன்றைக்கு டிவி முன்னாடி நிற்கும்போது எத்தனையோ லட்சம் பேருக்கு ஆண்டவர் என்னையும் பயன்படுத்த போகிறார். எனவே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நான் எங்களுக்கு உணவு கொடுக்கும்போது எங்களோட கூட ஆண்டவர் பேசிக்கொண்டேன். என் மகனுக்கு நீ 3 ஹவர்ஸ் கொடுப்பியான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் பாஸ்டர் அவர்கிட்ட 1/2 மணி நேரம் கேட்டேன், ஐயா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லாட் கொடுங்கன்னு கேட்டேன். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். என் மகனுக்கு 3 ஹவர்ஸ் நீ கொடுப்பாயான்னு கேட்டார். நான் கொடுக்க ரெடியா? நீ பாஸ்டர்கிட்ட அதான் சொன்னேன், ஐயா எங்கள் டிவியில் நீங்கள் 3 ஹவர்ஸ் பேசணுமா ஐயா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஐயா நீங்கள் என்ன பண்ணாலும் சரியா அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் ஒத்துக்கொண்டாங்க. உண்மையாகவே
இந்த நாள், இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நேரமாக, நாளாக அமைந்திருக்கிறதை நினைத்து ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாள் உண்மையாகவே எங்களுடைய கிரேஸ் டிவி ஊழியத்தில் பெரிய வளர்ச்சியை, ஒரு சேட்டலைட் சேனலாக மாறுகின்ற அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளை மூலமாக, பாஸ்டர் மூலமாக எனக்கு தந்திருக்கிறார், எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சில கேள்விகளை பாஸ்டர்களோடு நான் கேட்க போகிறேன். அவங்க அதை பதில் சொல்லும்போது அது உங்களுக்கும் எனக்கும், இதை டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் நினைத்த ஒரு சாதாரணமான மனுஷனை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாட்சி. உருவாக்க மாத்திரம் அல்ல, அர்ப்பணிக்கும் போது தான் ஆண்டவர் நினைக்கிற காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறும். எனவே எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பு நிமித்தமாக எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆலயம். எனவே தன்னை அர்ப்பணிக்காத பட்சத்தில் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். அவர் எவ்வளோ தூரம் அவர் தன்னை தாழ்த்தி இருந்தார் என்றால் இவ்வளோ பெரிய ஆலயம் கிடைத்திருக்குள்ள ஆண்டோடைய கிருபை இல்லாத நடந்திருக்காது. எனவே ஒரு சில கேள்விகளை நான் பாஸ்டரோட கேட்கும்போது பகிர்ந்து கொள்வாங்க. கடைசியாக நான் சாட்சி சொன்னதையும் அவர் எனக்காக செபித்த சில காரியங்கள், ஆண்டவர் பேசி சில காரியங்களை எனக்காக செபித்தாங்க. அந்த காரியத்தையும் அவங்க கடைசியாக சொல்லி ஆண்டுடைய வார்த்தையும் ஒரு கொஞ்சம் நேரம் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஆசீர்வாதமாக அவங்க ஜெபித்து முடிப்பாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் கலக்குகிற அநேக ஊழியக்காரர்களை உருவாக்குற இந்த தேவாலயமாக இந்த கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சிலிருந்து ஆண்டவர் அநேகரை உருவாக்க போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை வரும் நாட்களை நம்ம எதிர்பார்க்க போகிறோம். இந்த கிரேஸ் ஊழியத்தில் ஐயாவுடைய இந்த திருச்சபையுடைய அநேக காரியங்கள், ஐயாவுடைய லைவ் ப்ரோக்ராம் வருகின்ற நாட்களில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இந்த டிவியில் ஒளிபரப்பாகும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ சில கேள்விகளை உங்கள் சார்பில் நான் பாஸ்டர்களை கேட்க போகிறேன். உண்மையாகவே ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, எங்கள் கிரேஸ் டிவி மூலமாக நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு இந்த பேட்டியை கொடுப்பதற்கும் எங்களுக்காக ஜெபிப்பதற்கும் இவ்வளோ பயங்கரமான பிஸி ஷெடியூலில் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதலாவது எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஐயா. ஐயா ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, நான் சவுதியில் ஒரு சாதாரண ஒரு கொத்தனார் வேலை தான் செய்து கொண்டிருந்தேன். பல காரியங்கள் என்னை தொட்டது என்னென்னா, சரியாக அந்த கலவையை கலக்கலைன்னா அந்த கலவை பாண்டோடு சேர்த்து தலையில் கொட்டிடுவாங்க. நான் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். இப்படி சாதாரணமான எண்ணெய் இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னுடைய அர்ப்பணிப்பு. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் அந்த தாழ்மையை நிறைய பேர் சில காரியங்கள் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த தாழ்மை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. ஐயா அது உங்களுக்கு எப்படி அது இருந்துச்சு? நீங்கள் சவுதியில் இருந்தீங்க, இவ்வளோ சாதாரணமான ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பிரம்மாண்டமான ஒரு ஊழியத்தை ஆண்டு உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ஆண்டவர் உங்கள் கூட எப்படி பேசினார்? நீங்கள் அங்கேருந்து எப்படி வந்தீங்க? இந்த ஆலயத்துடைய இந்த பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான வழியை ஆண்டவர் உங்களுக்கு எப்படி கொடுத்தாரு ஐயா? அதை என் கண்ணீரனால தான் சொல்ல முடியுமே தவிர ஏதோ வார்த்தையினால நான் அதை பேச முடியாது. ஏனென்றால் அந்த கடந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். தாழ்மையுள்ள ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, சவுதி அரேபியாவில் கொத்தனாருன்னா அது ஒரு டேலண்ட். கொத்தனார் வேலை செய்கிறது ஒரு நல்ல ஒரு நிபுணனால தான் நல்லா செய்ய முடியும். நான் கொத்தனார் கிடையாது, அந்த மாதிரி திறமையுடையவனும் கிடையாது. கொத்தனாருக்கு சித்தாளாக வேலை பார்த்தேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவரே சந்தித்து கர்த்தரே இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தார். நான் அடிக்கடி நினைப்பேன், தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதியின் அடிப்படையில் அல்லாமல் இரக்கத்தின் அடிப்படையில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசு தான் கிருபை. ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனை கொண்டு ஒரு தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவனை உருவாக்குவது கிருபை. கிருபைக்கு எத்தனையோ விளக்கங்கள் கொடுக்கலாம். அந்த கிருபை என்றும் உள்ளது. அது ஜீவனை காட்டிலும் மேலானது. எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், இந்த கிருபையின் ஊழியத்தின் சார்பாக
இந்த கிரேஸ் டிவி நிறுவனத்தோடு நான் இந்த நேரடி ஒலிபரப்பில் ஆண்டவரை மைமைப்படுத்துவதை பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். இது கிருபையும் சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் இன்றைக்கு கிருபையும் சத்தியமும் ஒன்றை சந்திக்கிறது. இங்கே ஒரு பரிசுத்த முத்தம் இங்கே வெளிப்படுகிறது. ஆகவே நான் இதை 100க்கு 100 நீங்கள் இவ்வளோ காரியங்களை பேசி கொண்டிருந்தீங்க. எனக்கு மணிக்கணக்காக இந்த அனுபவங்களை சொல்ல முடியும். ஏனென்றால் நான் கடந்து வந்த பாதை அப்படிப்பட்டது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, இன்றைய வரையிலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தது அவருடைய சுத்த கிருபை தான். ஆகவே இதில் எனக்கு பெரிதாக ஒன்று சொல்ல தெரியல. இந்த ஆலயத்தை நான் கட்டலை, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. நான் எப்போதும் சொல்லுகிற வழக்கத்தின்படி இப்போதும் சொல்லுகிறேன், கர்த்தரே கட்டி எழுப்பி தந்த கர்த்தருடைய ஆலயம். ஆகவே இந்த இடத்துல என்னுடைய ஒரு வாஞ்சை என்னன்னா, யாராவது இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ என்னிடத்தில் அவங்க கேட்டு விசாரித்தால் நான் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என்னை பயன்படுத்தின ஆண்டவர் என்னை விட உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் ஒரு தரிசனம் அடைந்து போகணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வெறுமனே போகக்கூடாது, தரிசனத்தோடு போய் இதை விட பெரிய காரியத்தை செய்யணும். இதுதான் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் தந்த ஒரு பெரிய பாரம். அருமையான தேவ மனுஷன் மிகுந்த வேதனையோட அழுகையை அவரால் அடக்கி கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கு வந்து இந்த சந்திப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நானும் சாதாரணமாக ஒரு நபரிடத்தில் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம், மிஞ்சி போனால் 15 நிமிடம், ஜெபிக்க வர்றவங்களுக்கெல்லாம் 1 நிமிடம், அந்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்துறது வழக்கம். ஆனால் இந்த மகனை பார்த்த உடனே ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் மிகுந்த வேதனையோடு வந்திருக்கிறாங்க, உள்ளம் உடைந்து வந்திருக்கிறாங்க. ஆகவே இவர்கள் பேசுவதற்கு நீ இடம் கொடு அப்படி என்றார். ஆகவே அவங்க மனதில் இருந்த வேதனைகள், கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் அவங்க சொல்லி முடிக்கிறது வரைக்கும் நான் பொறுமையோடு இருந்தேன். நான் அப்படி அதிகமாக பொறுமையோடு யாரிடத்திலும் நேரம் செலவிட மாட்டேன். எனக்கு ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிடணும், ஆண்டவருடைய ஊழியத்தில் செலவிடணும். மற்றபடி தனிநபரிடத்தில் நான் ரொம்ப நேரம் பேசுவது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்னை அப்படியே உட்கார வைத்தார். காரணம், அவரோடு வந்திருந்த 3 பரிசுத்தவான்கள். அதில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக பாஸ்டர் வில்சன் என்கின்ற ஒரு அப்போஸ்தலர், அவரும் கூட வந்திருந்தாங்க. பாஸ்டர் கனகராஜ் வந்திருந்தாங்க. அருமையான சுவிசேஷகர் பெயர் பிரேம் அவர்கள் ஒரு வல்லமையாக உலக நாடுகள் எங்கிலும் ஆண்டவரை மைமைப்படுத்தின ஒரு அருமையான சகோதரர். இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க, அவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க, நான் மௌனமாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். கடைசியாக ஆண்டவர் என்னை வாயை திறக்க வைத்தார். நான் கடந்து வந்த பாதைகளை குறித்தும் ஊழியத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்தின விதத்தை குறித்தும் இதெல்லாமே ஆண்டவருடைய பெரிய கிருபை என்கிறத நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்படியாக இந்த நிகழ்வு இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர் சில கேள்விகளை என்னிடத்தில் கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த கிரேஸ் டிவியை தேவன்
உலகமெங்கும் ஆமென். அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த போகிறதாக ஆண்டவர் திட்டமாய் சொன்னார். அதற்கு ஒரு அத்தாட்சியை ஆண்டவர் கொடுத்தார். என்னவென்றால், கிதியோனுங்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அந்த சூழ்நிலை ரொம்ப, அதை நம்ம ஆழமாக சிந்தித்தால், இஸ்ரேல் ஜனங்கள் விதைத்து அறுவடை எடுக்கிற நேரத்தில் மீதியானியர்கள் வந்து அந்த விவசாய நிலங்களை அப்படியே தீ கொளுத்தி அவ்வளவும் கருகி சாம்பலாய் போய்விடும். இஸ்ரேல் ஜனங்கள் ஆடு மாடுகளை வளர்ப்பாங்க. அவங்க ஒரு நல்ல வருமானம் எடுக்கலாம் என்று நினைக்கிற நேரத்தில் வந்து அத்தனை ஆடு மாடுகளையும் அவர்கள் சூறையாடி கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே இனி நாங்கள் விதைத்து பயனில்லை, இனி நாங்கள் மந்தையை மேய்த்து வளர்த்து எந்த பயனும் இல்லை என்று அவங்க போய் மலையில் அபயம் தேடினது போல தான் தம்முடைய மகனும், நான் போட்ட முயற்சிகள் அத்தனை வீணாயிற்று, நான் செலவழித்த பணங்கள் எதுவுமே எனக்கு அறுவடையாய் வரலை, இனி என்ன செய்வதென்று சோர்ந்திருந்த நேரத்தில் அருமையான தேவ மனிதன் பிரேம் அவர்கள் என்னை தட்டி எழுப்பி இன்றைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நேராக கொண்டு வந்தார் என்று சாட்சி சொன்னாங்க. நான் அப்பொழுது சொன்னேன், சோராதுங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ போங்க. ஆண்டவர் மீதியானியர்களை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடித்து மறுபடியும் அவர்கள் விதைத்து அவர்கள் ஆடுகளை வளர்த்து அதனால் ஒரு பெரிய அறுவடையையும் அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டது போல இந்த கிரேஸ் டிவி கர்த்தர் மறுபடியும் தேற்ற போகிறார். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நல்ல சீர் தரப்போகிறார் என்றெல்லாம் என்னை அறியாமலே பேசிக்கொண்டேன். காரணம், ஒரு பின்மாறி எழுப்புதல் வரப்போகிறது. அந்த பின்மாறி எழுப்புதலுக்கு முதல்ல ஒரு முன்மாறி எழுப்புதல் வந்தது. அது அன்றைக்கு அப்போஸ்தல நாட்களில் மேல் வீட்டறையில் அப்போஸ்தலர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்து செபித்து கொண்டிருந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த முன்மாறி தான் இன்றைக்கு உலகமெங்கும் சுவிசேஷம் பரவுவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் இனி ஒரு பின்மழை, ஒரு பின்மாறி பொழிந்தால் மட்டும்தான் அறுவடை வரும். அந்த கதிர் விட்டு அறுவடை வர வேண்டுமானால் ஒரு பின்மாறி வேண்டும். ஆனால் அந்த பின்மாறி ஆங்காங்கே ஊற்றப்படுகிறது. அந்த பின்மாரியினாலே அறுவடை வருகிறதுக்கு முன்னே இந்த மீதியானிய சக்திகள் வந்து அந்த விவசாயங்களை கொளுத்தி போட்டு விடுகிறது. இது ஒரு அந்நிய அக்கினி, இது ஒரு அநியாய கிரியை. இதை நான் இனி விவரிக்க எனக்கு வார்த்தைகள் போதாது. அதே போல ஆடுகள் மந்தைகள் நல்ல பலன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சூறையாடி கொண்டு போகப்படுகிறார்கள். அந்த நிலை மாறுவதற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை எடுத்து அந்த மீதியானியர்களை முறியடித்து மறுபடியும் அவர்கள் தேசத்திலே நிலைநாட்டப்படுவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டது போல இந்த கிரேஸ் டிவியையும் இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் ஒரு பின்மாறி எழுப்புதலுக்காக ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இதை நானாக சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்ல வைத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். இனி ஏதாவது கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஐயா அருமையாக சொன்னாங்க. இது நிறைய காரியங்களை சொன்னாங்க. எங்ககிட்ட உட்காந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயா ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் அதிகமாக அவங்க டைம் எடுக்க விரும்பல. ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை வைத்துட்டு பல தேவைகளுக்காக நிறைய காரியங்களை மனுஷனை தேடி போயிருக்கேன். நீங்கள் கொடுத்துருவாங்க செஞ்சுருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் நிறைய மாற்றங்கள். ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்து எங்ககிட்ட பேசுனதுன்னு சொன்னீங்க, இந்த இவ்வளோ பெரிய ஆலயத்தை எத்தனையோ கோடி செலவாயிருக்கும். 1 கோடி 50 10 கோடின்னா தெரில, அதுக்கு மேலே செலவாயிருக்கும். ஆனால் இதுக்காக நான் பிரயாசப்பட்டதில்லை, செவம் பண்ணுவேன், அது தருவார். அதுதான் ஐயா. இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஒரு டயக்ராம் கூட எந்த கிடையாது, கத்தர் கொடுத்தாருன்றீங்க.
எப்படி நீங்கள் அதை ஜெபித்து அந்த டயக்ராம் வாங்கினீங்க? இதுக்கு எப்படி உடைய தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்பட்டுச்சு? நீங்கள் எப்படி ஜெபிச்சிங்க? அது ஏன் அது அப்படி சொன்னீங்கன்னா, வருகின்ற நாட்களில் நீங்கள் இந்த பலத்தோடு போன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்போ பலத்தோடு போகும்போது எங்கள் ஊழியத்துடைய தேவைகளுக்காக நான் என்ன பண்ணணும்? மனுஷனை தேடணுமா, இல்லை அநேக ஊழியக்காரரை தேடணுமா, இல்லை கர்த்தரை தேடணுமா? அப்படி காரியங்களை உங்கள் ஆலயத்துடைய இந்த காரியங்களை அழகு பார்க்கும்போது, இந்த பேராலயத்தை பார்க்கும்போது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுனதுனால தான் இந்த காரியத்தை செய்திருக்கீங்க. அப்போது அவருடைய காரியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்குற அவர்களுக்கும், டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற இவர்களுக்கும் எனக்கு அது பிரயோஜனமாக இருக்குங்கய்யா. நிச்சயமாகவே இந்த டிவி நிகழ்ச்சியில் பார்க்குறவங்க விதவிதமான மக்கள் இருப்பாங்க. விசுவாச மக்கள் இருப்பாங்க, விசுவாசத்தில் குண்டி போனவங்க இருப்பாங்க, அவிசுவாசம் உள்ளவர்கள் இருப்பாங்க, ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. இவர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த ஊழியத்தை, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் மிக மிக முக்கியமாக இருந்தது விசுவாசம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே இந்த ஆலயத்தை கட்டும்போது நானும் பல திட்டங்கள் போட்டேன். இதுக்கு எவ்வளவு ஆகும், செலவு எவ்வளவு ஆகும் என்றெல்லாம் நான் உட்கார்ந்து யோசித்தேன். ஆனால் என்னுடைய முயற்சியினால், என்னுடைய திறமையினால், ஒரு மனிதனால் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க முடியாது என்று எனக்கு முதல்ல ஒரு தெளிவு வந்தது. ஏனென்றால் என் மனதில் இருந்த ஆண்டவர் தந்த அந்த தரிசனம், ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு வடிவமைத்து ஆண்டவரே எனக்கு காண்பித்த அந்த மாதிரியை நான் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தேன். இப்போ இந்த மாதிரியின் அடிப்படையில் ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு நம்ம யாரிடத்தில் போய் ஒத்தாசை கேட்டாலும் அவங்களால இது தந்துக்கிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் பல முயற்சிகள் எடுத்தேன், அநேகரை சந்தித்தேன். எந்த ஒரு விதத்திலும் நான் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே நடக்கலை. ஆனால் நான் ஒரு காரியத்தை மனதில் தீர்மானம் பண்ணினேன். ஆண்டவரே, நீரே இந்த ஆலயத்தை கட்டி தருவீரானால், நீரே இதை எனக்கு தரிசனமாய் தந்தது உண்மையானால், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான சகல தேவைகளையும் நீர் சந்திப்பீர் என்று நான் விசுவாசித்தேன். நான் விசுவாசித்து அடி எடுத்து வைத்தேன். அதாவது ஒன்றுமில்லாய்மையிலிருந்து நான் அடியெடுத்து வைத்து இந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படி என்று ஆரம்பித்தேன். அது உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். இந்த வேலையை தொடங்குறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தால் வேலையை ஆரம்பிக்கலாம் என்று அநேகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். நானும் ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம எப்படியாவது விசுவாசிகளிடத்தில் சொல்லி அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா டொனேஷன் ஸ்லிப்பெல்லாம் அடித்து வச்சுட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை முடித்து திங்கள் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் அதுக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி அழகான ஒரு செய்தியை எடுத்து இந்த தேவைகளையும் குறித்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்து மனதில் நிர்ணயம் பண்ணி நான் பிரசங்கத்தை முடித்தது என்னை அறியாமல் ஆவியில் எனக்குள்ள என்னை கர்த்தர் வாயாய் பயன்படுத்துகிறார். ஒரு மண்வெட்டி வாங்கி வருவதற்கு வசதி உள்ளவங்க ஒரு மண்வெட்டி வாங்கி வாங்க, ஒரு குட்டை, சாந்து சட்டி, கடப்பாரை, பிக்காஸ், இது போன்ற சுத்தியல் போன்ற உபகரணங்களை வாங்கி கொண்டு வாருங்கள், நாளைக்கு வேலையை ஆரம்பிப்போம் என்று என்னை அறியாமல் நான் சொல்லிட்டேன். அது விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறியது. சர்ச்சு வேலை செய்கிறதுக்கு 50 ரூபாய் கொடுத்து ஒரு சாந்து சட்டி வாங்கிறது என்ன கஷ்டம். 50க்கு அதிகமான சாந்து சட்டி, 17 மண்வெட்டி, கடப்பாறை, பிக்காசு, ஒரு கட்டிட வேலைக்கு என்னென்ன பொருட்கள், அதாவது அந்த வேலை உபகரணங்கள் தேவையோ
அவைகளோடு மக்கள் வந்தார்கள். சிலர் 50 ரூபாய், சிலர் 100 ரூபாய், அப்படி சிலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இப்படி எல்லாம் கொண்டு வந்து இந்த வேலையை நானே கர்த்தருடைய கிருபையினால் மண்வெட்டி எடுத்து நானே வெட்டினேன். என் மனைவி அந்த குட்டையை எடுத்து பக்கத்தில் வச்சாங்க. அதில் மண்ணை வெட்டி நான் வைத்தேன் அடிக்கல் போடுறதுக்கு. அப்படி மண்ணை வெட்டி வைத்த உடனே என்னுடைய 2 பிள்ளைங்க, அப்போ மூத்தவனுக்கு அவன் 3ஆம் வகுப்பு, சின்னவன் 2ஆம் வகுப்பு. அவங்க 2 பேரும் அந்த குட்டையை தூக்கினா அவங்களால தூக்க முடியல. உடனே விசுவாசிகள் அழுதார்கள். நான் அந்த வெட்டுறதை நிறுத்தவே இல்லை. வெட்டி அந்த கல் போடுவதற்கு இடத்தை தோண்டி விசுவாசத்தோடு ஒரு கல்லை எடுத்து வேதாகமத்தை நான் மையமாக வைத்து அப்படி ஜெபம் பண்ணி போட்டேன். போட்டுவிட்டு அன்றைக்கு அந்த விசுவாசிகள் அழுது விட்டு அவர்களே வேலையை ஆரம்பித்தார்கள். அப்படி வேலை ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் வேலை நடக்குது. விரிவாக்கம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ ஏறத்தாழ ஒரு 7000 10,000 பேர் உட்கார்ற மாதிரி ஆண்டவர் ஆலயத்தை எழுப்பி தந்திருக்கிறார். அடுத்த விரிவாக்கத்துக்காக நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டே வருகிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பின்மாறி கால பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக மழை பொழிய போகிறது. ஜனங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு அவகாசியாக போகிறார்கள் என்கின்றதான ஒரு தெளிவோடு தீவிரமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த காலத்தில் வாழுகிற மக்கள் பாதாளம் போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், அருமையான சகோதரனோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு உயிருள்ள தெய்வத்தை அறியாமல் பாதாளம் போயிட்டாங்க. அந்த கணக்கு நமக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு கூட தெரியாது. ஆனால் பரலோகத்துக்கு நிச்சயம் தெரியும் எத்தனை பேர் பரலோகம் போனாங்க. அதை விட பாதாளத்துக்கு தெரியும் எத்தனை பேர் பாதாளம் போனாங்க. ஆனால் இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் பாதாளம் போய்கொண்டிருக்கிறாங்களே, இவர்களை பாதியில் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கடமை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்தோம்? நான் உண்மையிலே சொல்லுகிறேன், பல நேரங்களில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் உள்ளத்துக்குள்ளே வந்து நொந்து பெருமூச்சு விட்டு உட்கார்ந்து அழுகிறதை தவிர வேற ஒன்று எங்களால் செய்ய முடியல. ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரிகிறது, அதிசீக்கிரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பின்மாறி எழுப்புதலை கொண்டு வர போகிறார். அதுக்கு முன்னே இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டும். நாங்கள் பெரிய ஆலயத்தை கட்டினாலும் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. 1000 திருச்சபைகளை உருவாக்கணும், 1000 மிஷினரிகளை உருவாக்கி அகில உலகம் எங்கு அனுப்பணும், 1 கோடி ஆத்துமாவை ஆகிலும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த தீவிரமான காரியத்தை மக்கள் மத்தியில் அறிவிக்கிறதற்கு, மக்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்கு நிச்சயமாக இது போன்ற ஊடகங்கள் அவசிய தேவையாக இருக்கிறது. ஆகவே எனக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஊழியத்தினுடைய பெயரும் இந்த டிவி சேனலினுடைய பெயரும் ஒன்றாக இருப்பதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே அதே பாரம்தான் இந்த அருமையான தேவ மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த பாரம் அவருக்குள்ளே இருந்ததினாலே தான் கர்த்தரே இந்த சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களிடத்துல பொன் இல்லை, எங்களிடத்துல வெள்ளி கிடையாது, எங்களிடத்துல இதற்கான தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த டிவி ஊழியத்தின் நிமித்தம் உலகம் எங்கும் ஒரு மாபெரும் எழுப்புதலை, ஒரு பின்மாறி பரிசுத்த ஆவியானவருடைய மழையை ஒளிய பண்ணுவாருங்கிற தெளிவோடு இந்த காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுது என் உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகிறது, இது போன்ற பாரமுடையவர்கள் இருக்கிறார்களா
எலியா காலத்தில் எலியா ஆண்டவரிடத்தில் வேதனைப்பட்டு சொன்னார், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லை, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறேன் என்றார். நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்குள்ளே மட்டுமல்ல, எங்களைப் போல பாரமுடைய ஏராளமான மக்கள் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த வார்த்தை அவர்களை நிச்சயம் தொடும். இந்த வார்த்தை அவர்களுக்கு நேராகத்தான் வருகிறது. அவர்கள் இந்த நலமான காரியத்தை செய்வதற்கு அந்த நெகேமியாவோடு கைகோர்த்தது போல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று செயல்பட்டது போல நிச்சயமாய் செயல்படுவார்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகமெங்கும் இன்றைக்கு ஏறத்தாழ 700 கோடி மக்களாகிலும் இருப்பார்கள் குறைந்தபட்சம். அதில் 10 பகுதி 70 கோடி மக்களாகிலும் இந்த நல்ல நோக்கத்திற்காக செயல்படுகிறவங்க கட்டாயம் இருப்பாங்க. அவர்களை கர்த்தர் பாரப்படுத்தி செபிக்க வைத்து ஒட்டுமொத்த உலகத்திலும் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கும் சத்தியத்தை அறிவடைவதும் அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நிச்சயம் இந்த கிரேஸ் டிவி காரணமாக இருக்கும் என்று நான் ஆவியில நிரம்பி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த டிவியை ஆசீர்வதித்து கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிவினின்று தப்புவதற்கு ஒரு முகாந்திரத்தை உருவாக்குவார் என்று நான் ஆணித்தரமாய் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்தான் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பினது. ஆகவே இந்த கிரேஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா கர்த்தரே கட்டினார் கல் மண்ணெல்லாம் எப்படி வந்ததுன்னு ஒருத்தங்க கேட்டால், கர்த்தர் கிரிய செய்யாமல் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு முறை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு முறை எங்களிடத்தில் அறிவிப்பு கொடுத்தோம், இந்த பகுதியில் செங்கல் சூளை இருந்ததுனால செங்கல் சூளை நடத்துகிற உரிமையாளர்கள் 500 செங்கல், 250 செங்கல், 1000 செங்கல் இப்படியெல்லாம் கொடுத்து உதவினவர்கள் அநேகர் இருந்தார்கள். சிலர் மணல் குவாரியிலிருந்து அந்த க்ரஷர் மணல் அவங்க கொண்டு வந்து ஒரு டம்போ உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி என்று சொல்லி தந்தவர்கள் உண்டு. அதே போல் ஜல்லியும் நாங்கள் ஒரு டம்போ ஜல்லி கொடுத்தவர்கள் உண்டு. ஒரு குடும்பம் குழந்தை இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கு குழந்தை கிடைத்ததுனால 1 டன் கம்பி நாங்கள் இந்த சபைக்கு கொடுக்கிறோம். இப்படி பொருட்களை அநேகர் கொண்டு வந்து தந்தார்கள். சபையின் விசுவாசிகள் வேலையும் செய்தார்கள். இதெல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து வந்ததல்ல, கர்த்தர் கட்டும்போது அவரே சிலரை பாரப்படுத்துகிறார். அதே போல் இந்த ஊழியத்தில், இந்த கிரேஸ் டிவியில் இது கர்த்தருடைய திட்டம், ஆண்டவருடைய பின்மாறி எழுப்புதலுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதினாலே ஆண்டவர் அநேகரை பாரப்படுத்த போகிறார். அநேகரை பாரப்படுத்த போகிறார். அப்படி ஒரு அற்புத சாட்சி சொல்கிறேன் பாருங்க. ஒரு பகுதி காங்கிரீட் போடணும். அன்றைக்கு எங்களுக்கு 100 மூடை சிமெண்ட் இருந்தால் நாங்கள் எல்லாம் பிட்டாக தான் போட்டோம். இதில் எத்தனையோ 1000 மூடை சிமெண்ட் ஆயிட்டு. அப்போ அந்த ஒரு பகுதி காங்கிரீட்டுக்கு 1000 மூடை சிமெண்ட் 100 மூடை சிமெண்ட் வேணும். ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நம்ம இன்றைக்கி காங்கிரீட்டை போடுவோம். அவங்க கேட்குறாங்க, அது எப்படி ஆகும்? கலவை மிஷின் வந்து நிற்குது, காங்கிரீட்டு போடுறதுக்கான ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், தண்ணியை நிரப்புங்க. பேரலில் என்ன செய்கிறாங்கன்னா தண்ணி நிரப்பிட்டாங்க. அப்போ உடனே என்னிடத்துல வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க வேலை ஆரம்பித்தா முழு சம்பளம் வாங்காமல் போக மாட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்து சிமெண்ட் இல்லை நாளைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை, நம்ம வேலை ஆரம்பிப்போம். வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல சிமெண்ட் வேணும். நான் கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேன். சரியாக 100 மூடை சிமெண்டோட ஒரு டொம்போல ஒருத்தர் வந்து, ஆண்டவர் என் உள்ளத்தில் ஏவி இந்த ஆலய கட்டுமான பணிக்கு 100 மூடை சிமெண்ட் கொடுக்கணும் அப்படி என்னை ஏவினார். அதை நான் இதை கொண்டு வந்தேன்னாங்க. உடனே நின்ற விசுவாசிகள் எல்லாம் சத்தம் போட்டு அழுதாங்க. அவர் சொன்ன சாட்சியை கேட்டுதான் அழுதாங்க. என் விசுவாசம் அல்ல,
அவர் சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, நான் இப்படி படுத்திருந்தேன், காலையில் உங்களுக்கு ஒரு 100 மூடை சிமெண்ட் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டது, அதனால் நான் கொண்டு வந்தேன். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அவர் நிச்சயம் அந்த தேவைகளை சந்திப்பார். இன்று வரைக்கும் ஒரு குறைவில்லாமல் இந்த ஆலய பணியை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். 14 ஆண்டு காலமாக இந்த ஆலய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை ஆண்டில் இது முடியும் அது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு பியூட்டியான காரியம் என்னன்னா, ஒரு 10 சபையாகிலும் கண்ணுக்கு தெரியாத காட்டு பகுதிகளில், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் வருஷத்தில் ஒரு 10 சபைக்கு அடிக்கல் போட, ஒரு 10 சபையை கட்டுவதற்கு விசுவாசத்தோடு செயல்படுத்த ஆண்டவர் கிருபை செய்கிறார். இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் நான் ஆண்டவரிடத்துல அறிந்து கொண்ட, விசுவாசித்து பெற்றுக்கொண்ட காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தரை விசுவாசித்து நம்ம செயல்படணும். நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வார். அருமையான சாட்சியை கேட்டிங்கல்ல. உண்மையாகவே அவங்க பண்டல்னா காமிச்சாங்க, இந்த டிக்கெட் புக்கெலாம், டொனேஷன் புக்கு இது மாதிரி தான் அடித்து வச்சுருந்தேன்னு சொல்லி, அதெல்லாம் விட்டுட்டு 10 லட்ச ரூபா வேணும், ஆனால் அதை கேட்கவே இல்லை. ஆளுக்கு முடிஞ்சதை மண்வெட்டி, இந்த பாண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க. மறுநாள் காலையில் இவ்வளோ அழகாக தொடங்கின ஆலயம் 16 ஆண்டில் நீங்கள் பிரம்மாண்டமாக இது வளர்ந்து நிற்குது. சாதாரணமான காரியம் இல்லை. அவருடைய விசுவாசம் என்னையும் தொடுகிறதுனால இல்லை. அதே இது வேணும், அது வேணும், இப்படி பண்ணலாம், இன்னும் எங்களுக்கு கேமரா வேணும், பல காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்போ அந்த கிரேஸ் டிவியை நடத்தணும், என்ன பண்ணணும் அவருக்கு நல்லா தெரியும். அவர் அழைச்சாரு, அவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கு உண்மையாகவே அவர் சொன்னதை பார்க்கும்போது நம்ம நான் போய் பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ தேவையில் இருக்குது, நான் இந்த ஆலயம் கட்டிகிட்டு இருக்கேன், அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆலயத்தில் தேவைகள் நிறைய இருக்குது, பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். ஆனாலும் அதையும் காட்டி வருஷத்துக்கு ஒரு 10 ஆலயங்களை ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆலயை கட்டுவதற்கான அடிக்கல்லை நாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆலயங்களை கட்டி கொண்டே இருக்கிறாங்க, முடிந்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. உண்மையாகவே ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும்னு சொன்னால் ஆண்டவரே நம்பி இருக்கும்போது அது பெரிய காரியங்க. கடந்து பாருங்க, அந்த காங்கிரீட் போடுறப்போ சாட்சி சொன்னாங்க, எனக்கு ஜார்ஜ் முல்லர் தான் ஞாபகம் வந்துச்சு, மிஷினரி, அந்த காலத்துடைய மிஷினரி. இந்த காலத்தில் அவர் நாங்கள் ஜார்ஜ் முல்லரை போட நான் பார்க்குறேன். இப்போ அவரை அன்றைக்கி அப்படி தான் இல்லை, ஒரு அநாத ஆசிரமம் நடத்தி கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளுக்கு காலை உணவு கிடையாது. ஆனாலும் அவன் என்ன சொல்லுகிறார், பிள்ளைங்களாம் ரூமில் உட்கார வைங்க, உணவு வரட்டு சொல்லவே இல்லை. எல்லோரும் நீங்கள் டைனிங் டேபிள் கொண்டு வாங்க. அந்த வார்த்தை, அந்த மிஷினரிக்குள்ள அந்த விசுவாசம், அவர் பர்ஸில் ஒன்றும் காசு கிடையாது. ஏன்னா பிள்ளைங்களை டேபிளில் உட்கார வைக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உணவு கிடையாது, காலைல பிரேக்ஃபாஸ்ட் வரல, இன்னும் மில்க் வரல, ப்ரெட்டு வரல, பிள்ளைங்களை எப்படி உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கத்த தருவார், ஆண்டவர் இயேசு தருவார்னு சொல்லி பிள்ளைங்களை டைனிங் ஹாலில் உட்கார வைத்து உணவுக்காக நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கும்போது ஒரு கதவை தட்டுக்கிறார். ஐயா, நேற்று நாங்கள் ப்ரெட்டு செஞ்சு கொண்டு இருந்தோம், உங்கள் ஆசிரமத்துக்கு இந்த ப்ரெட் இவ்வளோ கொடுக்க சொல்லி ஆண்டவர் எங்களை பாரப்படுத்தினார். ப்ரெட் வந்துடுச்சு சொல்லவே இல்லை. உடனே அங்கே இருக்கிற எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா ப்ரெட் வந்துடுச்சு, பிள்ளைங்களுக்கு மில்க் வேணுமே, பால் வேணுமே. ஒருத்தர் கதவை தட்டுறாரு. என்ன தட்டுறாரு, ஐயா இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன், திடீர்னு எங்கள் லாரி மில்க் வேன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இதை நாங்கள் சரி செய்து கொண்டு போது இந்த பால் கெட்டு போயிடும். ஒன்றும் பக்கத்தில் கேட்டேன், இங்கே ஏதாவது இந்த பாலை கொடுக்குற அளவுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன ஆசிரமம் இருக்கா, பக்கத்தில் இருக்கு போங்க சொன்னாங்களாம். அந்த வண்டியில் இருக்க பாலெல்லாம் இறக்குனாங்களாம். ஐயா இதை நாங்கள் கொண்டு போகிறதுக்குள்ளே பால் கெட்டு போயிடும், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்குறோன்னு சொல்லி அருமையாக பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களாம். அந்த மிஷினரியுடைய அதே அந்த விசுவாசத்தை ஐயா கிட்ட நாளையில் நான் கேட்டேன். உண்மையாகவே அந்த விசுவாசத்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்பதை அவங்க ஆணித்தரமாக விசுவாசித்து இவ்வளோ பிரம்மாண்டமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது இன்னொரு சந்தோஷமான காரியம் என்னென்னா, இவ்வளோ விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த சபையில் இருக்கிறவர்கள் எவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள். கொரோனா பீரியட் காரியங்கள்லாம் சில காரியங்களை சொன்னாங்க, அவங்க சாதித்த காரியங்கள், சாதனையாளராக அநேகருக்கு சாட்சியாக நின்ற காரியங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த சபையில் இருக்கிற மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் கொடுத்து வைத்திருக்கணும். உண்மையாகவே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு விசுவாச
ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் அவர்களை ஆண்டவர் எழுப்பி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தொடர்ந்து ஆண்டவர் அசைக்க போகிறார், எழுப்புதலை கொண்டு வர போகிறார். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஊழியக்காரோட ஐயா சொன்னாங்களே, கிரேஸ் ஒன்றா இணைஞ்சிருக்குன்னு சொல்லி, இப்படி சொன்னதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வார்த்தைக்காக ஆண்டவரை நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து மத்தியில் ஐயா அவர்கள் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு அதை சொல்லும்படியாக ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு உங்களுக்காகவும் கிரேஸ் ஊழியத்துக்காகவும் பார்த்து கொண்டிருக்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி இந்த நேரத்தை அவர் முடிக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் நான் அப்படி நினைக்கும் போது என்னை அறியாமல் அழுற மாதிரி என்னுடைய கண்களில் இருந்து அப்படி கண்ணீர் வடிகிற மாதிரி ஒரு உணர்வு உண்டான உடனே நான் என்னை கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டேன். அவர் ஜார்ஜ் முல்லர் அவருக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கின அந்த கர்த்தரை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் ஒரு அடையாளமாக, இப்படி அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை துவங்குகிற ஒருவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை தான் நம்ம பிடிக்கணும். இவர்களோடு இருந்து கிரியை செய்த ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகளை என்னோடு இருந்து செய்வார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், பார்த்தீங்களா அந்த வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை செய்வான், இதை விட பெரிய கிரியை செய்வான். ஆண்டவருடைய ஏக்கம் இந்த உலகத்தில் வேற யாரும் நமக்கு இணையாக இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரும் விரும்புவாங்க. அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் எலான் மாஸ்கை பக்கத்தில் வச்சிருப்பாரே தவிர அவருடைய அந்த சிங்காசனத்தில் அவருடைய அந்த சேரில் உட்கார்றதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள், அதுதான் முக்கியம். விசுவாசத்தை துவங்குகிறவர். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே, விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே அவர் இருந்தார். ஆகவே அந்த விசுவாசத்தை துவங்குகிற கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு விசுவாசிக்கும். ஆண்டவர், இந்த காரியத்தை நீர் செய்ய வல்லவர், இந்த காரியத்தை நீர் செய்யும் போது நான் உண்மை மகிமைப்படுத்துவேன். நீரே இதை செய்தீர், நீர் தான் இதை செய்தீர். தினத்தந்தி எனக்கு இந்தியாவில் தமிழகத்தில் நம்பர் 1 நாளிதழ் தினத்தந்தி 9 முறை என்னிடத்தில் வந்து பேட்டி எடுத்தாங்க. இந்த சர்ச் எப்படி நீங்கள் கட்டுறீங்க, இதனுடைய எஸ்டிமேட் என்ன, இதனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், கர்த்தரே கட்டி எழுப்பி வரும் தோவாலை தேவாலயம். அப்போ அவங்க சிரித்தாங்க. சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, எல்லா பாஸ்டர் இதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் போட முடியாது. நான் சொன்ன முடியாதுன்னு போட வேண்டான்னு. அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் 9 முறை என்னிடத்துல திரும்ப கேட்குறாங்க, வேற ஒரு வார்த்தையை சொல்லி இந்த ஆலயத்தினுடைய சரித்திரத்தை நாங்கள் போடுறோம் அப்படின்னு கேட்டால் 10வது முறை நான் சொன்னேன், கர்த்தரே கட்டியது வருகிறார். ஏன் நீங்கள் மாற மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னேன், வேற யாராவது கட்டியிருந்தா தானே நான் சொல்ல முடியும். இதை நான் கட்டினேன், எங்கள் சபை மக்கள் கட்டினாங்க, அல்லது இதற்கு எனக்கு பணம் வெளிநாட்டிலிருந்து வந்ததானா தான் நான் சொல்ல முடியும். எப்படி நான் பொய் சொல்ல முடியும்? நீங்கள் 10 முறையில் 1000 முறை கேட்டாலும் நான் உண்மைதான் சொல்ல முடியும். இந்த ஆலயத்தை கர்த்தர் தான் கட்டுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தை நான் தான் கட்டுவேங்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேனுங்கிறார். அவர் சபையை கட்டுறது அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் தான் சபையை சம்பாதித்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுக மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சபை பெருசாக இருக்கிறதுனாலோ, இது கல்லினால் கட்டப்பட்டதினாலோ, மரத்தினால் அலங்கரிக்கப்பட்டதினாலோ இது மகிமையானது என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், ஆலயம் கட்டுங்க, அதன் மேலே பிரியமாயிருப்பேன், நான் இதை விரும்பி இங்கே வாசம் பண்ணுவேன், ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரோ என்றால் தமது ஆலயத்தில் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய காலமாய் உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஒரு ஆலயம் பெருசாக கட்டுறதோ அலங்காரமாக கட்டுறதோ அது பெரிய விஷயம் அல்ல.
ஆண்டவர் இந்த கட்டிடத்தில் குடியிருக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் வானத்தை சிங்காசனமாய் வைத்திருக்கிறார், பூமியை பாதபடியாய் வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்ட முடியாது, அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருந்தால் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். நாம தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆகவே நம்முடைய ஆலயத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொரு பேரையும் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகையின் பிரதான நாளிலே சொன்ன ஒரு காரியம். இந்த பிரதான வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நல்லா கவனிங்க, ஒரு நதி நம்ம உள்ளத்திலிருந்து ஓடுமா? அது சாதாரணமான நதி அல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதி. நீங்கள் இதை இப்பொழுது விசுவாசிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், என்ன விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு பட்டணம், மார்த்தாண்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதில் ஒரு தாமிரபரணி ஆறு ஓடும். நெய்யாற்றங்கரை எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே ஒரு ஆறு ஓடும். திருவனந்தபுரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கரமனை ஆறு ஓடும். நார்கோலை எடுத்துக்கொள்ளுங்க, திருநெல்வேலியை எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே ஒரு ஆறு ஓடும். மதுரை எடுத்துக்கொள்ளுங்க, வைகை ஆறு ஓடும். சென்னையை எடுத்துக்கொள்ளுங்க, கூவம் ஆறாவது ஓடும். எந்த ஒரு பட்டணத்திலேயும் அந்த பட்டணம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் அந்த பட்டணத்தில் ஒரு ஆறு ஓடும். அது உலகத்தில் எங்கே ஆனாலும். அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஆறல்ல நதிகள் ஓடுமா. ஒரு நதி இல்லை, அநேக நதிகள் ஓடும். அப்படின்னா ஒரு நதி போகிற இடங்களில் ஆரோக்கியப்பட்டு பிராணிகள் பிழைக்கும். நான் தீர்க்க தரிசனமாக ஆவிகளை நிரம்பி சொல்றேன், இந்த கிரேஸ் டிவி ஒரு ஆறாக, ஆமென் ஆமென், ஒரு ஜீவ ஊற்று, அது ஆறாகி, ஆமென், அநேக ஓடைகள் ஆறாகி, அந்த ஆறு ஒரு நதியாகி, இந்த சேனல் போகிற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்க போறாங்க. இந்த சேனலை அது ஒரு நதி. இந்த சேனல் விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட போகுது, ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 8 ஆண்டுகளா நடந்து கொண்டிருக்குது. அது ஒரு ஊற்றாகி, ஓடையாகி, ஆறாக பெருக்கெடுத்தது. ஆனா இனி இது நதியாக, நதியாக பாயும். அப்போ ஒரு ஆசீர்வாதம் உள்ளங்களிலே உண்டாகும். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அது எப்படி ஓடுமாம்? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். உங்க உள்ளத்திலிருந்து இன்றிலிருந்து ஒரு நதி ஓடும். விசுவாசிங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும். இந்த கிரேஸ் டிவியை எந்தெந்த வீடுகளில் பார்க்குறாங்களோ அந்த வீட்டில் ஒரு நதி புறப்படும். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லுகிறார், ஆமென், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆவியை அடைவாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அது எப்படி இருக்குமா? வற்றாத நதி. ஆமென் சொல்லுங்களேன். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் 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 என்று நீங்க வருந்தி அழைப்பீங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவருங்க சொல்லுகிறார். ஒன்று, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற
ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்படியானால் பரிசுத்த ஆவி உங்க மேல ஊற்றப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அது ஒரு நதியாக மாறும். ஆமென். பரிசுத்த ஆவியின் நதி இந்த கிரேஸ் டிவியை பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாகும். ஆமென். ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாகும். ஹalleluya. அது மாத்திரமல்ல, இந்த கிரேஸ் டிவியை வீட்டில் ஒலிக்கும் போது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அந்த வீட்டை வேலி அடைக்கும். ஆமென். இஸ்ராயேல் ஜனங்கள் ஆமென். ஸ்தோத்திரம். எகிப்தின் வாதைக்கு தப்ப, சங்கார தூதனுக்கு தப்ப, ஆட்டுக்குட்டியானவராம் பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்ட போது அந்த வீட்டை சங்கார தூதன் தொட முடியல, அவங்கள சங்கரிக்க முடியல. இப்ப நான் ஆவியில நிரம்பி சொல்றேன், இந்த டிவி சேனல்ல ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கட்டளையிடும். ஆமென். ஹalleluya. இந்த சேனல் வீட்டுல ஆமென். அப்படி டிவியில ஓடுகிற வேளையில அசுத்த ஆவிகள் வெளியேறும். ஆமென். காரணம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அங்க கிரியை செய்யும். ஹalleluya. அது மட்டுமல்ல, அந்த வீட்டுல ஒரு தேவ சமாதானம் ஆமென். ஆண்டவருடைய ரத்தத்தால, ஆமென். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தால சம்பாதித்த சபை, ஸ்தோத்திரம். அந்த சமாதானம் ஆமென். அது உங்க வீடுகள்ல வரும். அந்த ரத்தத்தால தான் சமாதானம் வீட்டுக்குள்ள வரும். உங்க வீடுகள்ல ஒரு ஆவிக்குரிய செழிப்பு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். ஆமாம். வேதனையை கூட்டவே மாட்டார். ஆமாம் ஆண்டவரே. வேதனை இல்லாத, ஆமென். பின்விளைவுகள் இல்லாத ஆமென். ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல வரும். ஆமென். உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கும். ஆமென். சத்தியமா நான் சொல்றேன், நான் இப்படி பேசணும் அப்படின்னு மனதில் நிர்ணயம் பண்ணவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லணும். என்னிடத்துல அவங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணணும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருந்த போதுதான் இந்த யோவான் 7வது அதிகாரம் 38, 39 ஆகிய 2 வசனங்களையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே ஆமென். இது ஒரு நதியாக பாயும். ஹalleluya. இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். எனக்கு வார்த்தைகளை சொல்லி முடிக்க முடியல, நான் நிறுத்த முயற்சிக்கிற முடியல. உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஒன்றுக்கும் உதவாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கொத்தனாருக்கு கூட ஒழுங்கா எனக்கு கலவை போட்டு கொடுக்க திராணி இல்லை. ஆனால் ஒன்றுக்கு உதவாத என்ன, அந்த உயிருள்ள தெய்வம் அவரை விசுவாசித்ததினால அவருடைய பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே வைத்து என்னை ஒரு ஆசீர்வாத நதியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேக மிஷனரிகளை, அநேக ஆவிக்குரிய சபைகளை உருவாக்குவதற்கு ஆவிக்குரிய ஊழியம் இது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பெந்தேகோஸ்தே அனுபவம், ஆமென். ஆனால் ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். ஆமென். ஆவிக்குரிய ஊழியம் செய்வதற்கு எங்களை அபிஷேகித்தவர் கர்த்தர். நான் திரும்பவும் மறுபடியும் முகஸ்துதியா சொல்லலை, இந்த தேவ மனிதனை ஆண்டவர் விசேஷ ஆவியினால நிரப்பி ஆமென். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆமென். அநேகருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுவதற்கு, ஆமென். அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு, கர்த்தரால் ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த உலகம் அழிவினின்று தப்புவிக்கப்படுவதற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அறியாமை இருளில் அகப்பட்டு கிடக்கிறார்கள், அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு கர்த்தர் இந்த டிவியை பயன்படுத்தட்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆமென். மன்றாடுவோமா? எவ்வளவுதான் வார்த்தைகளை சொன்னாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் மட்டும்தான் நாம் வெளிப்படுத்தின விசுவாச வார்த்தைகள் நிறைவேறும், நடைமுறைப்படுத்தப்படும். எல்லாரும் முடிந்த அளவு கண்களை மூடி என்னோடு சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர்களா? பரமபிதாவே, பரிசுத்த தெய்வமே, உம்மை நான் துதிக்கிறேன். உம்முடைய நேசகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறோம். அற்புதரே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், நீர் மகிமைப்படும்படியாய் எங்களை கொண்டு நீர் செய்த காரியங்கள் 1000 அது எத்தனை நாவிருந்தாலும், எத்தனை மணி நேரம் இருந்தாலும் ஆமா ஆண்டவரே. எங்களால் விவரிக்க முடியாத, ஆமா ஆண்டவரே. விவரிக்க முடியாது. அதுப்பா. எங்களுக்குள்ளே இந்த மனத்தெளிவையும் மனநிறைவையும்
எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி எங்கள் வாழ்க்கையை எத்தனையோ வித போராட்டங்களிலும் நெருக்கங்களிலும் இருந்த எங்களை மகிழ்ச்சியாக்கின கர்த்தர் ஒவ்வொரு பேரையும், இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் சந்தித்து அவர்களை ரட்சித்து அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர்கள் உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்து பரலோகத்துக்கு வந்து சேர பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம்மை தேற்றி வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆராதனையும் சத்தியமும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஊழியர்கள், அனைத்து மிஷனரிகள், 5 வித ஊழியம் செய்கிற அப்போஸ்தல, தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் யாவரோடும் அகில உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகள், அனைத்து தலைவர்கள், அதிகாரிகள், ராஜாக்கள், நீதிபதிகள், மனிதர்கள், உயிரினங்கள், ஆண்டவருடைய அனைத்து படைப்புகளோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வருகையிலே நாம் எல்லாரும் மாசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு காணப்படுகிறது வரைக்கும் திரியேக தேவனுடைய பாதுகாப்பும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் சம்பூர்ணமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மையாகவே இந்த நாளில் ஆண்டவர் இயேசு இந்த நேரத்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுத்தாருன்னா, எனவே இந்த காரியம் கர்த்தர் கொடுத்தது, அவர் அனுமதித்தது. எனவே ஆண்டவருடைய பாதத்தை விழுந்து முத்தம் செய்து இந்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். ரெண்டாவதாக இப்படிப்பட்ட ஒரு உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்த, இப்படிப்பட்ட ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அன்பு நண்பர் பிரேம் அவர்களுக்காகவும், இந்த பகுதியில் அவனுடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டிருக்கிற அநேக ஆலயங்களுக்கு தலைவராக இருக்கிற எங்களுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற பாஸ்டர் வில்சன் அவர்களுக்கும் எங்கள் கிரேஸ் டிவியின் குடும்பத்தின் சார்பில் அதிகமாக நன்றி சொல்கிறேன். கூட இன்னொரு ஊழியக்காரன் கடந்து வந்திருக்கிறாங்க பாஸ்டர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் அதிகமாக நன்றி சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடி இந்த நாளில் நான் கேமரா வைத்து யோசித்து கொண்டிருக்கும்போது இந்த சபையில் இருக்கிற இந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் கேமரா ஆடியோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த கேமரா செட் பண்ணி எங்களுக்கு இதை அழகாக பதிவு செய்து கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கும் அதிகமாக நன்றி சொல்கிறாங்க. அவருடைய அன்பு மகனுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஆண்டு நாமம் மகிமைப்படுவதாக. இதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் வந்து கேட்கும்போது எங்களை அன்போடு எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த இவ்வளோ நேரம் இவர்கள் நான் யாருக்கும் இப்படி செலவு பண்ணியிருப்பாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த மண்டே அன்னைக்கு உண்மையாகவே அவங்க மனைவி அவர்கள் எங்களை வந்து காஃபி கொடுத்து உபசரிக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் மண்டே அதிகமாக அவங்க யார்கிட்டையும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் இவ்வளோ நேரம் வந்து அப்போதுலேருந்து எங்கள் கூடயே இருந்து எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களை ஆவிக்குரிய காரியங்களில் எங்களை வளர்த்துருக்குறாங்க. இதை எங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. உண்மையாக இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் ஜான் கிறிஸ்டபர் அவர்களுக்கு எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அதிகமாக நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கணும், நாங்கள் ஜெபிப்போம். தொடர்ந்து விசேஷமாக ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறது அவங்களுடைய செய்திகள், அவருடைய வார்த்தைகள் குறைந்தது ஒரு 3 மணி நேரமாவது எங்கள் கிரேஸ் டிவி ஊழியத்தில் டிவியில் போய் கொண்டு இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதிகமாக ஆண்டவர் பேசினேன். மகனுக்கு 3 years கொடுப்பியா அப்படின்ற மாதிரி மனசில் வந்துச்சு. எனக்கு தெரியல எப்படி அது ஆண்டவர் கேட்டான்னு தெரியல. 1/2 மணி நேரம் ஸ்லாட் தான் கேட்டேன். ஆண்டவர் அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் 3 yearsக்கு ஆண்டவர் எப்படி ஏவனார் எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. கிரேஸ் டிவி ஊழியத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை மாத்திரல, தமிழ்நாடு மாத்திரல, அவர் சொன்னது சேட்டலைட் சேனலாக ஆண்டவர் வருகின்ற நாட்களில் அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் இயேசு தரப்போகிறார் என்பதற்கு அவர்கள் எங்களை அப்படி ஜெபித்து அனுப்பியிருக்கிறார்கள். உண்மையாகவே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எங்களுடைய எல்லாருடைய சார்பில், கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அன்பு ஐயாவுக்கும் குடும்பத்தினருக்கும் இங்கே இருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக
விசேஷமாய் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அன்பாய் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உண்மையாக வரும் நாட்களில் டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் கட்டாயம் வந்துடும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா 1,80,000 ரூபா இருந்துச்சு, நான் இன்றைக்கி அந்த 35 லட்சம் பேர் பார்க்குற ஒரு பாக்ஸை வாங்கிடலாம். ஆண்டவர் அது கட்டாயம் நாங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து போகிறதுக்குள்ளே கட்டாயம் ஆண்டவர் தருவார்னு சொல்லி நான் கற்றுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஏன்னா 35 லட்சம் பேர் பார்க்குற ஒரு கேபிள் டிவி அது, ஆண்டவர் அதை தருவார். ஒருவர் அதை ஆரம்பித்து வைக்கும்போது அநேகர் அதுக்குள்ளே கடந்து வருவார். அதுக்கு பிறகு 2 மாதத்துக்கு பிறகு நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி கதை சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்கள் மாவட்டத்தில் செய்ய போகிறார். யார் மூலமாக செய்ய போகிறான்னு தெரியல. இன்னும் 3-4 ஹவர்ஸ் இருக்குது. கட்டாயம் ஆண்டவர் அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் பஸ் ஏறி வந்தோம். ஆண்டவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்களையும் குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி.